அவங்ககிட்ட காட்டுங்க. அத்தை இதை கொஞ்சம் பாருங்க. நான் எலெக்ஷன்ல நிக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க. இன்னையில இருந்து டெய்லி உங்க எல்லாருக்கும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. அப்புறம் அது மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு டெய்லியும் ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரீ. இது மட்டும் இல்ல, உங்க ஓட்டோட உங்க வீட்டுக்காரம்மா ஓட்டையும் எனக்கு போட வச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவார்டர் ஃப்ரீ. என்ன சிவனாண்டி இப்படி பண்றான்? ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் கீழே இறங்கி போவான் போல இருக்கே. அத்தை எல்லா லேடிஸ்டையும் காட்டுங்க. அவங்க புருஷங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களே பார்க்கட்டும். சரிங்க மாப்ள, இத கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. உங்க புருஷன்மார்களை அந்த சிவனாண்டி என்ன பண்றான்னு. இப்போ நீங்க எனக்கு ஓட்டு போறேன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னையில இருந்து டெய்லியும் உங்க எல்லாருக்கும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. பாவி அடச்சி இது மட்டும் இல்ல, உங்க ஓட்டோட உங்க வீட்டுக்காரம்மா ஓட்டையும் எனக்கு போட வச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவார்டர் ஃப்ரீ. அந்த சிவனாண்டி ஜெயிக்கிறதுக்காக உங்க புருஷங்களை குடிக்க வச்சு உங்க வாழ்க்கையை எப்படி நாசம் பண்றான்னு பாத்தீங்கல்ல. நான் உங்க குடும்பத்துக்கு படிப்பு, வேலை, கல்யாணம்னு நல்ல விஷயங்களை செய்ய நினைக்கிறேன். அவன் உங்களோட குடும்பத்தை அழிக்க இந்த மாதிரி கெட்ட காரியத்தை செய்ய நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் அவன் கிட்ட போய் நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வாங்க. எங்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறான். விடக்கூடாது. இப்பவே போய் அவனை என்ன செய்யணும் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயிச்சு வந்தா ஊர் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் அத்தைக்கு உங்களை ஓட்டு போட சொன்னோம். அந்த சிவனாண்டி அவன் கூட ஒருத்தர் இருப்பான், நிறைச்ச தலையன். அவனையும் சும்மா விடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சும்மா போகாதீங்க. டேக் த புல். இந்தாங்க, இதாலே 4 சாத்து சாத்திட்டு வாங்க. ஏய் வாங்கடி போலாம். போகும்போது அப்படியே ஆந்தி மேல ஒரு 4-5 எடுத்துட்டு போங்க. என்ன தைரியம் உனக்கு? இந்த வீடியோ இவனுக்கு எப்படி கிடைச்சது? இதால அவருக்கு ஒரு லேடி ஓட்டு கூட கிடைக்காதே. ச்சே, இந்த டிரைவர் பையில நம்மளால ஜெயிக்கவே முடியாதா? இந்தாப்பா குடி. ஏய் இது இருடா இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்க. சும்மாவே விடக்கூடாது. வாங்கடி சீக்கிரம் வாங்க. மவனே சொல்லு சித்தப்பா. என்ன மவனே, நம்ம ஊர்க்கார பொம்பளைங்க எல்லாம் கையில தொடப்பக்கட்டையோட வர்றாங்க. சரக்கு வாங்கி கூட உங்களுக்கு குடும்பத்தையாடா கெடுறீங்க. வரேன்டா. அதான் சித்தப்பா, இவங்க எல்லாம் குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு இங்க அசிங்கம் பண்ணி வச்சிட்டானுங்க வச்சுக்கோங்க. அதை கிளீன் பண்ணும்ல, அதுக்குதான் எல்லாம் தொடப்பத்தோட வராங்க. வரட்டும் வரட்டும். ஐயோ, இவங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சரக்குலாம் எடுத்து மறைச்சு வைங்கப்பா. ஆமாமா, உள்ள சொருவு எடுத்து உள்ள சொருவுங்கப்பா. உள்ள சொருவு. வாங்கடி சீக்கிரம் வாங்க, அவங்கள பாத்துறலாம். டேய், அவங்களுக்கும் ஒரு பிரியாணி பேக்கெட் எடுத்து அப்படி போடு. அவங்க சாப்பிட்டு போடு. பொம்பளைங்க ஓட்டு நமக்கு தான். வாங்க வாங்க வாங்கப்பா. ஏய் சிவனாண்டி, நீ ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு எங்க குடும்பத்து ஆம்பளைங்களை எல்லாம் கெடுப்பியா? எங்க தாலி ஏண்டா அறுக்குற? உன் லட்சணம் நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எல்லாம் தலைவரானா ஊரே சுடுகாடாயிடும். இப்படி ஒரு ஈன பழப்பு தேவையா உனக்கு? நீ எல்லாம் சத்தியமா ஜெயிக்கவே மாட்ட. உனக்கு ஓட்டு போட்டு எங்க புள்ள குட்டி எல்லாம் நடுத்தருவுல நிக்கணுமா? சத்தியமா ஓட்டு போட மாட்டேன். இப்பயே வாபஸ் வாங்கிடு, இல்லனா அவமானப்பட்டே ஓடி போயிடுவேன். எங்க அந்த ஆளு? அறிவில்ல? சொன்னா புரியாத உனக்கு?
ஏயா நீ ஜெயிச்சு வாழ்றதுக்கு எங்கள மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து எங்க புருஷமாருங்க குடிச்சிட்டு வந்து எங்க தாலியா இருக்கணுமா? இந்த மாதிரி ஈன பழப்பு பழைக்கிறதுக்கு சும்மா கடந்திருக்கலாமே. ரேஷனுக்கு போனா கால் வலிக்குது, கடைக்கு போனா கால் வலிக்குது. நீ ஊத்துற குடிக்க மட்டும் எங்க இருந்தாலும் கால் வலிக்காம ஓடி வந்துருவானுங்க. இப்படி குடிய குடுத்து எங்க குடும்பத்தை கெடுத்து வச்சிருக்கே. இவனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நடுத்தருவுல நிக்கிறோம், நீங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவியா? பாத்துற நீ எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறேன்னு. வாங்கடி எப்படி ஜெயிக்கிறேன்னு இவனுங்க இப்பவே இப்படி பண்றானுங்க. இன்னும் ஜெயிச்சா என்ன பண்ணுவானுங்களோ? ஜெயிக்க விடக்கூடாது. சித்தப்பா என்னடா மாவனே இப்படி ஆயி போச்சு? மருமக கொடுத்த ஐடியா இப்படி தப்பா போச்சேடா. என்ன சித்தப்பா இது? போற போக பார்த்தா ஒரு ஓட்டு கூட கிடைக்காது போல இருக்கே. சித்தப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய் மவனே, மனசு விட்டுறாத. இந்த ஐடியாவெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏன் பாணியில நான் வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன். விடமாட்டேன். இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சே தீரணும். அந்த சாமுண்டீஸ்வரியா நாமளான்னு பாத்துறணும். விடமாட்டேன். இந்த முத்துவேல் விடமாட்டா அவள. டேய், காத்தால 6 மணிக்கே மேட்டு தெருவுக்கு போறோம். அங்கிருந்து என்னோட வேலையை காட்டுறேன். பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். வாங்க ஐயா. அம்மா வணக்கம்மா. என்ன வசந்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, என் மருமக சாமுண்டீஸ்வரி தடவையா பஞ்சாயத்து போர்டு தலைவர் எலெக்ஷன்ல நிக்கிறா. அவ நிக்கிறது இதுதான் தடவை. அதனால அவளுக்கு உங்களோட ஓட்டை போடணும், போட்டு அவளை ஜெயிக்க வைக்கணும். அவ ஜெயிச்சு வந்தான்னா நம்ம ஊருக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்வா. அம்மா உங்களுக்காக கண்டிப்பா அவங்களுக்கே ஓட்டு போடுறோம்மா. நீங்களும் சேதுபதியாவும் இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோமா. எங்க ஓட்டு உங்க மருமகளுக்கு தாமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்தாம்மா, அவ குங்குமச்சிமிழ் சின்னத்துல தான் நிக்கிறா. இந்தாம்மா, நீங்க மறக்காம இந்த குங்குமச்சிமிழ் சின்னத்துக்கு ஓட்டு கண்டிப்பா போட்டுறோம். இந்தாங்க. அப்ப நான் வரட்டுமா? வாங்கம்மா. வரேன். வாங்கம்மா வாங்கம்மா போலாம். அட, நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வெளியே கிளம்புறீங்களா? ஏன்பா, என் மருமக எலெக்ஷன்ல நிக்கிறான்னு தெரியல. நீங்க 2 பேரும் மறக்காம ஓட்டு போட்டுறணும். ஓட்டு போட்டுறோம். சரி, போயிட்டு வாங்கம்மா. வாங்க. என்னம்மா விசாலாட்சி, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். என் மருமக இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறா. அவளுக்கு நீங்க தான் ஓட்டு போட்டு அவளை ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அம்மா, நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு, பரவாயில்ல. நீங்க உங்க மருமக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்களுக்காக இந்த வயசுல ஓட்டு கேட்டும் வரீங்க. அவங்க ஒரு தடவையாவது நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? இல்ல மாமியாராச்சுன்னு உங்களை தான் வந்து பாத்துருக்காங்களா? திடீர்னு அவங்களுக்கு ஓட்டு போட சொன்னா எப்படிமா போடுறது? அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. ஒரு மருமகளா என் வீட்டுக்கு வந்ததில்ல, இந்த ஊர்ல வந்து தங்கினதும் இல்லை, நல்லது கெட்டது எந்த விசேஷத்திலையும் கலந்துக்கல. அவ அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இன்னி வரைக்கும் எங்க மேல அவ கோபமா தான் இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னாலே அவளை மாதிரி கல்லு மனசா இருக்க முடியல. எனக்கு என் புள்ள வேணும், என் மருமக வேணும், என் பேத்திங்க வேணும், பேரன் வேணும். அதனாலதான் எப்ப அவ எலெக்ஷன்ல நிக்கிறான்னு தெரிஞ்சதோ அவளுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அவ குங்குமச்சிமிழ் சின்னத்துல நிக்கிறா. மறக்காம அவளுக்கு ஓட்டு போட்டுருங்க. அம்மா, உங்களுக்குன்னா நாங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவோம். ஆனா உங்க மருமகளுக்குன்னா அவங்க வந்து ஓட்டு கேட்டாதானே நாங்க போட முடியும். அவங்க இப்பவே வரலனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவாங்கன்னா நாங்க எப்படி நம்புறது? நாங்க இப்படி சொல்றதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. உண்மைதான். யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஓட்டு கேட்கணும். வரவழைக்கிறேன், அவளை கண்டிப்பா வரவழைக்கிறேன். அவளே வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்பா.
நீங்க மறக்காம என் மருமகளுக்கு தான் ஓட்டு போடணும். ஆ? அம்மா எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க மனசுல பட்டதை நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். நான் ஏம்மா தப்பா எடுத்துக்கிறேன். இந்தாங்க, இந்தாம்மா, மறக்காம என் மருமகளுக்கு ஓட்டு போடணும். ஆ? சரிங்கம்மா, கண்டிப்பா போட்டுறோம். சரி, நான் வரேன். வாங்க வரோம். வாங்க போலாம். சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, ஒன்றும் இல்லையா, உன் அத்தைக்காரி எலெக்ஷன்ல நிற்கிறாள்ல, அவளுக்காக ஒவ்வொரு வீடா போய் ஓட்டு கேட்க போனேன். அவங்க உங்க மருமக தானே எலெக்ஷன்ல நிற்கிறாங்க, அவங்க வந்து ஓட்டு கேட்கட்டும், எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான் போடுவோன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அவ இங்க வந்துட்டு போயிட்டான்னா மொத்த ஓட்டும் அவளுக்கு தான் விழும். அவ தாராளமா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா. ஐயா, உன் அத்தைக்காரிகிட்ட சொல்லி எப்படியாவது இந்த ஊருக்கு வர வழியா? நான் எப்படியாவது பேசி அவங்களை கூப்பிட்டு வர பார்க்குறேன் பாட்டி. சரியா சரியா, நீ சொல்றதும் சரிதான். ஐயா, எப்படியாவது வர வச்சிரியா? சரிங்க பாட்டி, நான் கூப்பிட்டு வரேன். அப்ப நான் வச்சிட்டுமா ஐயா? எப்படியோ வந்துருவா. வாங்கம்மா, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம். அந்த கிழவி ஓட்டு கேட்க அவ ஊருக்கு அக்காவை வர சொல்றாளா? என் அக்கா செத்தாலும் அந்த ஊருக்கு போக மாட்டா. ஓட்டுக்காக அந்த ஊருக்கு போகணும்னு சொன்னா அப்படிப்பட்ட ஓட்டே எனக்கு வேணான்னு சொல்லுவா. அப்படியே அந்த டிரைவர் பைய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாலும் நான் விட மாட்டேன். அவளை தோக்கடிக்க இந்த வழியை நாம மிஸ் பண்ணவே கூடாது. இந்தாங்க ராமசாமி அண்ணே, நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு எங்க அத்தை குங்குமச்சிமிழ் சின்னத்துல இந்த வாட்டி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. உங்க பேர் ஆதரவோட அவங்கள ஜெயிக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு. ஓடுவீங்கல்ல? இந்த ஊருக்கு, இந்த ஊர் மக்களுக்கு எங்க அத்தை என்ன பண்ணிருக்கான்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உங்களுக்கே தெரியும். அதனால உங்க ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு. அது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அத்தை, ஒரு விஷயம். என்ன விஷயம் மாப்ள? இங்க சண்முகம்னு ஒருத்தர் 3ஆவது தெருவில் இருக்காரு. அவரோட பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காங்க. நம்ம இந்த சீர்வரிசை தாலியெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சந்தோஷப்படுவாங்க. மாப்ள, இந்த நேரத்துல எப்படி கல்யாணம் செய்யற தாலியெல்லாம் கொடுக்கறது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே. புரியுது அத்தா, அதுக்கு என்ன செலவாகுமோ அதை நம்ம பணமா கொடுத்துடலாமே. சரிங்க மாப்ள, நீங்க சொல்றதும் நல்ல யோசனை தான். நாம பணமாவே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அக்கா, ஒரே நிமிஷம், நான் வந்துடுறேன். சரி சந்திரா. அண்ணா, நீங்க 2 பேரும் நம்ம மேல தெருவுக்கு போய் அங்க நம்ம ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன், போங்க. அப்புறம் பெரியசாமி, சொல்லுங்க. நீ என்ன பண்ற? அந்த கணபதி பாளையம், தம்பிப்பட்டி பாளையம், ராமலிங்கபுரம், புதூர் எல்லாம் போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லார்கிட்டையும் ஓட்டு கேளுங்க. நாங்க அங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லு. கண்டிப்பா நாங்க இங்க இருக்கிற வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடுறோம். சரியா? சரி. ஜனங்கிட்ட எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லணும்டா. கண்டிப்பா சொல்லிடுறேன். என்ன மாமனே, சரிதானே? சரிதான், அசத்திடுவோம். சித்தப்பா ஒரு நிமிஷம். சொல்லு சந்திரா. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு? 3ஆவது தெருவுல இருக்கிற சண்முகன்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா? இங்க அந்த டிரைவர் பையன் என் அக்கா கார்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவங்க அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள அங்க போய் அந்த பொண்ணுக்கு கல்யாண பெருசா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு சரக்கு பாட்டில் விஷயத்துல ஏற்பட்ட கெட்ட பேரை துடைக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரக்கு பாட்டில் விஷயத்துல நம்ம இமேஜ் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதை தூக்கி நிறுத்தணும்னா இந்த மாதிரி நல்ல காரியம் ஏதாவது செய்யணும். நான் உடனே சண்முக வீட்டுக்கு போய் பண உதவி செய்யறேன். சீக்கிரம் போங்க, இல்லைன்னா என் அக்கா காரி முந்திக்கு வா. இல்ல சந்திரா, நான் உடனே கிளம்புறேன். மவனே, என்ன சொன்னா? சித்தப்பா, நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம். எங்க மவனே? சூப்பர் மவனே. இது பாரு, இது நம்ம கிடைச்சிருக்கிற அருமையான சான்ஸ்.
இதை மிஸ் பண்ணிட கூடாது. நம்ம சீக்கிரமா கிளம்புவோம். சிவராமன், சொல்லுங்கண்ணே. நீ போய் இந்த பாபு இல்ல பாபு, அவனை நான் வர சொன்னேன்னு சொல்லு. சொல்லிடுறேன். சரி போ, போடா மாமோனே. என்ன 3வது தெருவுல கல்யாண வீடு இருக்கிறதா சொல்லிட்டு அந்த டிரைவர் பையன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? ஒரே குழப்பமா இருக்கே. அத்தா, இந்த வீடு தான். அப்படியா? சரி வாங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதான் கல்யாண சீர்வரிசை. தாலிக்கு பதிலா பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு தான் பிரச்சாரத்தப்போ அறிவிச்சீங்க. அதுக்குள்ள என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க வந்துட்டீங்க. ஐயா, எங்க அத்தை சொல்றதா செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். உங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொண்ணு கல்யாணம்னாலும் அத மனமாற நான் தான் நடத்தி வைப்பேன். எல்லா செலவையும் நானே ஏத்துப்பேன். உங்களுக்கு பெரிய மனசுமா. என்ன அக்கா கல்யாண வீடுன்னு இங்க வந்திருக்கா? அவங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? இதுதான் கல்யாண வீடுனா அப்ப 3வது தெருவுல இருக்கிற சண்முக வீட்டுக்கு அவர் போனாரே, அது என்ன வீடு? ஒன்னும் புரியலையே. சின்னத்த ஒரே குழப்பமா இருக்கும்ல. 3வது தெருவில் இருக்கிற சண்முகத்தோட வீடு தான் கல்யாண வீடு. இங்கேயே நம்ம வந்திருக்கோம் தானே யோசிக்கிறீங்க? இப்ப நம்ம வந்திருக்கிறது தான் கல்யாண வீடு. உங்களுக்கு குழப்பறதுக்காக தான் 3வது தெருவில் இருக்கிற சண்முக வீட சொன்னேன். நீங்க தான் இங்க என்ன நடந்தாலும் உங்க ஹஸ்பண்டுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறீங்களே, அதான் மாத்தி சொன்னேன். அச்சோ, என்ன சகல 3வது தெருவில் இருக்கிற சண்முக வீடு இளவு வீடாச்சே. அங்க இருக்கிறவங்க சிவனாண்டி சந்தோஷமா பேசினா தொடப்ப கட்ட பிஞ்சிருமே. சின்னத்த, அங்க உங்க புருஷன் என்ன பாடுபடுறாருன்னு தெரியலையே. வரட்டா. இந்த நேரம் பார்த்து போன் போக மாட்டேங்குதே. அந்த டிரைவர் பையன் ரொம்ப கிரிமினலா யோசிச்சு மாட்டி விட்டுட்டானே. இப்ப என்ன பண்றது? என்னப்பா ஆத்தாக்கு இப்படி ஆயிடுச்சே? எப்பா சண்முகம், ஆத்தா பாடு இன்னும் வரலையே, எப்பதான் வரும்? ஆக்சிடென்ட்ல செத்து போனதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்போன்னு ஜிஹெச்ல சொல்லிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் இன்னும் முடியலையா? முடிஞ்சிருச்சான். பாடி வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன சண்முகம், இந்த விஷயத்தை ஏன் எங்ககிட்ட சொல்லல? இதுல வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி இவன் இப்படி பேசுறான்? இளவு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்குங்கிறான். சண்முகம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அடிக்கடி நடக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும்போது நான் இங்க வந்து உங்க கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த காரியத்தை பாராட்டி உனக்கு பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
என்ன சண்முகம் ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சண்முகம், சந்தோஷமான விஷயம் தானே? கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படியே உருன்னு இருக்க. டேய் அறிவு இருக்காடா உனக்கு? டேய் சண்முகம், மரியாதை இல்லாம பேசுறான். எழுவு வீட்டுல வந்து சந்தோஷமா இருன்னு சொல்ற. எளவு வீடா? ஆத்தாடி, எளவு வீடா?